கர்த்தருடைய வசனநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பொதுவாக பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகள் பேரை கூறுங்கள் என்று சொன்னால் நாம் எளிதில் கூற முன்வருவது மோசே, சாமுவேல், எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்று நாம் விதமாக ஒரு பட்டியலை கூறிக்கொண்டே வருவோம். இவர்களையும் தாண்டி தேவன் சில முக்கியமான தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். தேவன் அவர்களை கொண்டு ஒரு உன்னதமான பணியை செய்தவராகவும் இருக்கிறார். இதில் நம்மில் அநேகருக்கு தெரியும். நாம் ஒருவேளை இவைகளை தியானித்திருப்போம், இவைகளை வாசித்திருப்போம், இவைகளை எடுத்து சபைகளிலே போதித்தவர்களாகவும் இருப்போம். இதில் ஒரு பழக்கப்பட்ட அடிக்கடி வாசிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் தேவ ஆவியானவர் இதற்குள்ளே இருந்து நமக்கு ஒரு சிறு வியாக்கியானத்தை அவர் வித்தியாசமான முறையிலே போதிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவரைக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த விதமாக தியானித்திருப்பீர்கள் என்று தெரியாது. தேவன் அங்கே பாருங்கள், சிறியவர்களை அவர்களை உன்னதமான பணியிலே அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த தியானம் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். இந்த செய்தி பகுதியிலே, தியான பகுதியிலே அகியாவும் செமாயாவும், ஊழியக்காரர்கள் அநேகர் இதை அடிக்கடி தியானிக்கிற பகுதி. அகியாவை குறித்து தெரியும், செமாயாவை குறித்தும் தெரியும். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு ஒரு உன்னதமான பணியை அவர் செய்து முடித்தார் என்பதை எத்தனை பேர் அந்த வழியிலே தியானித்திருப்பீர்கள்? ஆம், அகியாவை குறித்து தெரியும். சமஸ்த இஸ்ரவேலையும் 12 கோத்திரங்களையும் இரண்டாக பிரித்த ஒரு பெருமை அகியா தீர்க்கதரிசியை சாரும். அவர் பிரிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அந்த மாபெரும் மனிதனுக்கு எதிர்பட்டு தன்னுடைய சால்வையை எடுத்து 12 துண்டுகளாக கிழித்து 10 துண்டுகளை அவன் கயிறத்திலே கொடுத்து, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலிருந்து 10 கோத்திரத்தை எடுத்து உனக்கு கொடுக்கிறார், 10 கோத்திரத்திற்கும் தலைவனாக இருப்பாயாக என்று சொன்னது இந்த அகியா தீர்க்கதரிசியே. இவர் சீலோனியனான ஒரு நபர் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. சீலோனியனாகிய அகியா என்பவன் அங்கே யெரொபெயாம் கையிலே தன்னுடைய சால்வையின் 12 துண்டுகளிலே 10 துண்டுகளை எடுத்து அவன் கரத்திலே கொடுத்து, இவ்விதமாக தேவன் உன்னை 10 கோத்திரத்துக்கும் தலைவனாக ஏற்படுத்துகிறார் என்பதை இந்த அகியாவே தான் கூறுகிறார். மோசே எடுத்துக்கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி யோர்தான் வரைக்கும் கொண்டு வந்தவன். சாமுவேல் அவன் வாழ்ந்த காலத்திற்கு அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். இன்றும் அவனுடைய பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்தந்த ராஜாக்களின் காலங்களிலே அவர்கள்
கர்த்தருடைய வார்த்தை எடுத்து போதிக்கிற ஒரு நபராக திகழ்ந்தார்கள். ஆனால் இந்த அகியாவோ சாலோமோனுக்கு பிற்பாடு அந்த 12 கோத்திரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரைக்கும் பிரிக்கப்படுகிறது. அதாவது நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட பெருமை, பிரித்து கொடுத்த பெருமை இந்த அகியாவுக்கே சாரும். இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அவர்கள் பிரிந்தே தான் இருக்கிறார்கள். அவர் கூறுகிறார், நீங்கள் மலையில் தொழுது கொள்கிறீர்கள், எருசலேமிலும் தொழுது கொள்கிறார்கள். இப்போ மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கும் ஸ்தலமானது சமாரியாவின் மலையிலும் காணப்பட்டது என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறுகிறதை உங்களால் உணர முடிகிறதா? நீர் யூதனாயிருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்று கூறுகிறார். ஆம், அந்த 2 கோத்திரங்களுக்கும் இந்த 10 கோத்திரங்களுக்கும் ஒரு நிரந்தரமான பிரிவை அங்கே தேவன் அகியா மூலமாக அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன கண்பானவர்களே, அது மாத்திரமல்ல, செமாயா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருடைய அந்த அகியா தீர்க்கதரிசியுடைய அந்த தீர்க்கதரிசனத்தை தேவனாய கர்த்தர் இந்த செமாயா மூலமாக உறுதிப்படுத்தினவராகவும் இருக்கிறார். இவர்கள் 2 பகுதிகளாக பிரிந்து யூதாவின் பட்டணங்களிலே இருந்த யூதா மற்றும் பென்யமின் வம்சத்தாருக்கு தலைவனாக இருந்த ரெகொபெயாம் ஜனங்களை அனைத்தும் திரட்டி கொண்டு 2ஆக பிரிந்திருந்த அந்த 10 கோத்திரங்களை நோக்கி இவர்கள் அணிவகுத்து யுத்தத்துக்கு தயாராக கொண்டிருக்கிற நிலையிலே தேவனாய கர்த்தர் செமாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, நீங்கள் அந்த ஜனத்தாரை நோக்கி யுத்தம் பண்ண ஆயத்தமாக வேண்டாம், என் நிமித்தம் இந்த காரியம் வந்தது. ஆம், தேவன் நிமித்தமே, தேவனாய கர்த்தர் நிமித்தமே இந்த ஒரு மாபெரும் பிரிவினை, பெரிதான பிரிவினை ஏற்படுத்தப்பட்டது என்பதை தேவன் இந்த செமாயா மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அகியா மூலமாக எடுத்து கூறி செமாயா மூலமாக உறுதிப்படுத்துகிறார். என கண்பானவர்களே, இந்த மாபெரும் உன்னதமான பணி அநேகரால் அறியப்படாத அகியாவுக்கும் செமாயாவுக்கும் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? இதே போலத்தான் இம்லாயின் குமாரனாகிய மிகாயா, அவனும் அப்படித்தான் அநேகரால் அறியப்பட்டவன் அல்ல. ஆனால் தேவன் இவர்களை கொண்டு மேலான காரியங்களை செய்தார். மேலான ஒரு உன்னதமான ஒரு பணியை இவர் கரத்திலே கொடுத்தார். ஆம், இன்றைக்கு நாம் இந்த பகுதிகளை தியானித்திருந்தாலும் இந்த விதமான வியாக்கியானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு இதை ஒருமுறை கூட நினைவுகூர முடிகிறதல்லவா? ஆம், இன்றைக்கு அதனால்தான் நாம் யாரையும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. எந்த ஒரு நபரையும் நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன், அவர் ஒருவரே தேவன், எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு பாடத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். சாலோமன் கையில் இருந்த ராஜ்யபாரமானது, அவன் எவ்வளவு ஒரு உன்னதமான ராஜாவாக இருந்தான். அவன் காலத்தில் தேசம் அமைதலாக இருந்தது. அவனைப் போல் ஞானவான் ஒருவனும் இல்லை. அவனுடைய ஞானம் பரிசுத்தித்து பார்க்கப்பட்டது. இவ்வளவு ஒரு மேலான ராஜாவாக இருந்தவன் அவனுடைய இறுதி காலத்தில் அவன்
அந்நிய மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ண நிமித்தம் அங்கே தேவனுக்கு அருவருப்புகளை உண்டாக்கி அந்த காரியங்களை செய்த நிமித்தம் தேவன் 2 விசை அவனுக்கு தரிசனமாகுகிறார். அந்த தவறான வழியில் சென்று கொண்டிருந்தாலும், தவறான காரியங்களை அமைத்து கொண்டாலும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. 2 முறை தரிசனமாகுகிறார். 2 முறை தரிசனமாகி அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் அதை அவன் கேளாமற் போன படியினால்தான் சீலோனாகிய அகியாவை கொண்டு அந்த ராஜ்யபாரத்தை பிரிக்கிறார். இது நான் இப்பொழுது எப்படி கூற விரும்புகிறேன்? ஒரு பெரிய சபை கூடுகை, ஒரு ஊழியக்காரன் சபையை நடத்தி செல்கிறான். அவன் நல்ல ஞானமாக ஒரு வல்லமையோடும் பரிசுத்தாவின் ஆளுகையோடும் வல்லமையோடும் சபையை நடத்தி கொண்டு செல்வான். ஆனால் ஒரு காலம் வரும்போது அவன் வார்த்தையை விட்டு விலகி தவறான பாதையிலே செல்லுகிறது போது தேவன் அதை கண்ணோக்கி அவனுடைய சபையிலே ஒரு விசுவாசியை எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு சாலமோன் ராஜாவின் கையிலிருந்து ஒரு ராஜ்யபரம் பிடுங்கி அவனுடைய ஊழியக்காரன் கையிலே கொடுக்கப்பட்டது நிச்சயமானால், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய கையிலிருந்து கூட ஒரு ஐக்கியத்தை, அதாவது அது தேவன் ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு காலத்திலே. ஆனால் அதே தேவன் அதே ஐக்கியத்திலிருந்து அந்த ஊழியக்காரனுடைய பயன்படுத்துவதை விட்டுவிட்டு ஒரு விசுவாசியை கூட எடுத்து பயன்படுத்தலாம் என்பதற்கு தான் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை நான் கூறாமல் விட்டுவிடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இதன் காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். முன் நடந்ததைத்தான் இப்பொழுது நடக்கிறது. சில காரியங்கள் அங்கே திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாண காலங்களிலே சில காரியங்கள் திருஷ்டாந்தமாக அங்கே அமைவாக இருக்கிறது, இசைவாக இருக்கிறது. அதைத்தான் நான் அடிக்கடி கூறுவதுண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தோடு நம்முடைய ஜீவியம் இசைவாக பொருந்துகிறதாக இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே பல செய்திகளை கூறியிருக்கிறேன். ஆம், இந்த எருசலேமும் சமாரியாவும் பாருங்க, அகியா மூலமாக பிரித்தெடுக்க கொடுக்கப்பட்ட அந்த எருசலேமும் சமாரியா அவர் பிரித்து கொடுத்தது என்று நான் கூறவில்லை. உங்களை நான் நினைவு கொண்டு வருவதற்காக 10 கோத்திரத்தையும் 2 கோத்திரத்தையும் நிரந்தரமாக பிரித்ததைத்தான் நினைவுபடுத்தும்படி கூறுகிறேன். ஆனாலும் 10 கோத்திரங்களை வழி நடத்துவதற்கு அங்கே அநேக ராஜாக்கள் சரியான முறையிலே வழிநடத்துவதற்கு இல்லாமற் போயிருந்தார்கள். ஒரு ஆகாப் ராஜா சமாரியாவில் தான் ராஜாவாக இருக்கிறார். அங்கே எலியாவை கொண்டு அங்கே சில காரியங்களை தேவன் நடப்பிக்கிறார். ஆனாலும் தேவன் சமாரியாவே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி மறப்பேன் என்ற வார்த்தையின்படிதான் அவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அது சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். பாருங்க, அந்த யூதனாய் இருக்கிற அவர் அங்கே அவர்கள் மத்தியிலே ஒரு இணைப்பை உருவாக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் உண்மையிலே அவர்கள் சமாரியாவிலே கர்த்தராகிய தேவனைத்தான் தொழுது கொண்டு வந்தார்கள். சமாரியாவிலே பாவங்கள் அதிகமாக இருந்தாலும், யூதாவின் பட்டணங்கள் எருசலேமில் கூட பாவங்கள் அதிகமாக இருந்தாலும், ஆனால் தேவன் அவர்களை ஒருபோதும் மறந்தது கிடையாது. இன்றைக்கும் அப்படித்தான். எருசலேம் பட்டணமானது, இஸ்ரவேல் தேசமானது 1948 அவர்கள் ஒரு தனிநடாக்கி விட்டார்கள். இந்த செய்திக்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. அத்திமரம் துளிவிடுற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம், இன்றைக்கி அத்திமரம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் பாருங்க, இன்றைக்கி அங்கே எல்லாரும் இன்னைக்கு அங்கே தான் கூட போகிறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அன்னை ஊழியம் செய்த நாட்டில் எருசலேம் மாத்திரமல்ல, மலைகள் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும்
தொழுது கொள்ளும் காலம் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம். 12 கோத்திரங்கள் மாத்திரமல்ல, தீர்க்கமாக அங்கே அதை உரைக்கிறார். 12 கோத்திரங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவர் ஊழியம் செய்த 3 வருஷத்திற்கு பிற்பாடு, அது 50 நாட்கள் முடிந்த பிற்பாடு, அந்த 50ஆம் நாள் பெந்தேகோஸ்து நாள் முதற்கொண்டு, அந்த பண்டிகை முதற்கொண்டு தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருந்தது. நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்தோஷத்தை கொடுக்கிறது பாருங்கள். இன்றைக்கு அப்படித்தான். இங்கே ஒரு கூட்டம் ஆராதிக்குது, அங்கே ஒரு கூட்டம் ஆராதித்து வந்தது, இங்கே ஒரு கூட்டம் ஆராதித்து வந்தது, அங்கே ஒரு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நான் ஒன்று செய்வேன், சபை ஐக்கியத்தில் மட்டுமல்ல, சபை ஐக்கியங்கள் மாத்திரமல்ல தேவனுடைய அசைவாடுதல், பிரஜாதியர் மத்தியிலே தேவன் எங்கொன்றும் அங்கொன்றுமாக தனிப்பட்ட நபர் என்ற ரீதியில் இடைப்பட்டு அவர்களை வழிநடத்துகிறார். அவர் வழிநடத்துகிறார். இன்றைக்கு ஐக்கியங்களிலே, சபை கூடுகைகளிலே அங்கே ஒரு தேவனுடைய அசைவை நாம் காண முடியவில்லை. வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசுக்கு சென்றபோது சவுக்கை உண்டு பண்ணி துரத்துகிறவராகத்தான் இருந்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு உண்டு பண்ணும் தேவன் சென்றபோது கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி துரத்துகிறவராகத்தான் இருந்தார். இன்றைக்கு அவ்விதமாகத்தான் ஐக்கியங்களும் கூடுகைகளும் சவுக்கை உண்டு பண்ணி துரத்தும் அளவுக்கு அங்கே சீர்கேடு நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் யாரிடத்தில் அன்பு வைப்பீர்கள், யாரிடத்தில் ஐக்கியம் வைப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கடைசி காலம், கொடிய வஞ்ச காலம். அநேகர் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள், ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதால் அன்பு தணிந்து போகும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ மனப்பாடமாக வைத்து தியானிப்பது அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அதன் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அநேக கள்ள கிறிஸ்துக்களும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள், கள்ள போதகர் எழும்புவார்கள். நீங்கள் எவ்விதம் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் எல்லோர் மேலும் இருக்கும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இருக்கும். ஆனால் மரங்களை கனிகளினாலே அறிவீர்கள் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாய், உண்டத்தில் கனிகள் இருக்குமா? முச்சடிக்கும் பரிசுத்தாவி தான். முச்சடியில் அத்திப்பழங்களை பறிக்க முடியுமா? இதெல்லாம் பெரிய செய்தி. வருஷக்கணக்காக தியானித்து கொண்டே சொல்லலாம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கும் போது இதனிலிருந்து இன்னும் காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் ஒன்று சொல்கிறேன், லோக்கலாக ஒரு வார்த்தை பேசுகிறேன். அநேகர் இன்றைக்கு கியர் போட்டு நிப்பாட்டின வண்டி போல தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த வண்டியை ஒன்றுமே செய்ய முடியாது, தள்ளனா மூவ் ஆகாது. நியூட்ரலுக்கு வரணும். நியூட்ரல் இருந்தால் தான் அது ஒரு இடத்துல கொண்டு இது பண்ண முடியும். ஆணி அடித்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோன்னா முடியாது. நாம் பேசுகிற வார்த்தை ஒருவேளை தவறாக இருக்கலாம். நீங்கள் சரியாக அதை ஒழுங்குபடுத்தி இதன் ஆழங்களையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே இடத்துல இன்னை பாருங்க, மனம் திரும்பாமல் போனால், அவன் விடுதலை பெற சம்மதியாக இருந்தால் வாசல் காலோடு சேர்த்து வச்சு அங்கே காதில் ஓட்ட போட்டுருவார் தேவன். தேவன் ஓட்ட போட்டுருவாரு. உன் காதில் தேவன் ஓட்ட போடணுமா என்ன நினைக்கிற? சிந்தித்துக்கொள். உன் காதில் ஓட்ட விழுந்துடக்கூடாது. எச்சரிப்பது உனக்கு. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஆவிக்குள்ளாகி தியானிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாளில் ஒவ்வொன்றை ஆவிக்குள்ளாக வேண்டும். எழுத்து கொல்லுகிறது, இது உங்களுக்கு தெரியும். எழுத்து கொல்லுகிறது. அது தொடர்ச்சியை நான் இந்த இடத்துல கூற விரும்பவில்லை. நாம் இன்னைக்கு எழுத்தின்படி சில காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எழுத்தின்படி சில சம்பவங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். விதமாகத்தான் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த கதாபாத்திரத்தோடு இணைகிறது? நம்முடைய ஜீவியம் இந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது?
நம்மோடு ஐக்கியப்பட யார் விரும்புகிறார்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வேத புரட்டக்காரனாக இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. இந்த வார்த்தைகள்லாம் சம்மந்தம் இல்லாத போல தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சம்மந்தப்படுத்தி காட்டணும். இன்னைக்கு பாருங்க, மறுபடியும் செய்திக்கு வருவோம். அக்கியாவும் செமாயாவும் ஒரு வேதாகம சரித்திரத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் ஜனத்தாரிடத்தில் ஒரு உன்னதமான பணியை செய்த பெருமை, செய்து முடித்த பெருமை, அதை உறுதிப்படுத்திய பெருமை இந்த 2 தீர்க்கதரிசிகளே சாரும். 2 தீர்க்கதரிசிகளே சாரும். ஆம், இதே இவர்களைப் போல நீங்களும் ஒருவேளை இந்த அக்கியாவை போல, இந்த செமாயாவை போல தேவன் உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறாம் அல்லவா? நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை கேட்க விரும்பினால் கமெண்ட் பதில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை மொபைல் நம்பர் சேவ் பண்ணி டச் பண்ணால் அது மற்ற செய்திகளும் பதிவாகும். எருசலேமும் சமாரியாவும் என்று சமீபத்தில் ஒரு செய்தி கொடுத்திருப்பேன். அதிலிருந்து இன்னும் மேலான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்தி கேட்க விரும்பினால் கேளுங்கள். பால் ஸ்ட்ரேஸ் அட் யுனைடெட் பிரைட் என்று நீங்கள் யூடியூப் பகுதியில் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் காணலாம். இல்லது இந்த யூடியூப் லிங்கில், அதாவது கமெண்ட்ஸ் பேர் உள்ள லிங்கை நீங்கள் டச் பண்ணி செய்தியை கேட்கலாம். மொபைல் நம்பரை சேவ் பண்ணால் தான் லிங்கு டிஸ்பிளே ஆகும். அந்த இது டச் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.